ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் குழந்தையோட உடம்புல புண்ணு ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பேபி கேர், மாம் கேர், ப்ரெக்னென்சி அண்ட் வெயிட் லாஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ குழந்தைக்கு புண்ணு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைக்கு ஏன் புண்ணு வந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. எங்கேயாவது கீழே விழுந்து அடிபட்டு குழந்தைக்கு புண்ணு வராதுங்கிறது ரொம்ப ரொம்ப காமன். இல்லை அதை தவிர அலர்ஜியா இல்லை வேறு ஏதாவது உங்கள் குழந்தைக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அலர்ஜினாலேயோ இல்லை பூச்சிக்கடி அலர்ஜின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பூச்சிக்கடி அலர்ஜினால் புண்ணு வருதா, இல்லை ஏதாவது கொசு கடிச்சிருக்கா, இல்லை ஏதாவது லைட் பூச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, லைட் போட்டால் நிறைய பூச்சிங்க வீட்டுக்குள்ளே அது குழந்தையோட பால் வாசத்துக்கு குழந்தை மேலே போய் ஒட்டி குழந்தையோட பெட்டுக்கடியிலலாம் பூந்துக்கிட்டு விடிய விடிய குழந்தைய கடிச்சு வச்சிரும். ஸோ அந்த மாதிரியா என்னங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ சாதாரணமாக உங்கள் குழந்தையோட உடம்புல புண்ணு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ கழுத்தில் புண்ணு இருக்குது அப்படின்னா கழுத்தில் செயின் போடுறது, கயிறு கட்டுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கையில் புண்ணு இருக்குது அப்படின்னா கையில் மோதிரம் போட்டு விடுறது, வளையல் போட்டு விடுறது, டைட்டாக கயிறு கட்டி விடுறது இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது குழந்தைங்களுக்கு நிறைய ஜுவல்ஸ் போட்டு விட்றத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைக்கு கழுத்தில் கையிலலாம் விதவிதமாக நிறைய ஜுவல்ஸ்லாம் போட்டு விட்டிங்கன்னா அதை வாயில் வச்சு கடிச்சு முழுங்கி கடைசியில் ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் வரும், லூஸ் மோஷன் வரும், வாமிட்டிங் வரும், லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிரும், லங்ஸில் போய் மாட்டிக்கும். இல்லாட்டி உள்ளே வயிற்றுக்குள்ளே போய் வெளியில் வந்துட்டால் பிரச்சனை இல்லை, உள்ளே எங்கேயாவது மாட்டிக்கிச்சுன்னா பல பிரச்சனைகள் இருக்குது. அடுத்தது இடுப்பை சுற்றி நிறைய புண்ணு இருந்துச்சு அப்படின்னா அருணா கயிறு கட்டி விடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தாராளமாக அருணா கயிறு கட்டி விடலாம். ஆனால் இடுப்பு சுற்றி புண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அருணா கயிறை கொஞ்ச நாளைக்கு மட்டும் கழட்டி வச்சிடணும். அடுத்தது இப்போ தலையில் பொடுகு இருக்குது, இல்லை தலையில் நிறைய புண்ணு இருக்குது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தலையில் எண்ணெய் வைக்காமல் இருங்க. அப்போ தான் அந்த புண்ணு கொஞ்சம் என்ன மாதிரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பொடுகுனால தலைக்கு புண்ணு வந்திருக்கும் தலையிலலாம் நிறைய பேர்த்துக்கு. ஸோ பொடுகுனால புண்ணு வந்துச்சுன்னா அதிகமாக எண்ணெய் வச்சிங்கன்னா இன்னும் பொடுகு அதிகமாகிடும். அப்போ பொடுகு போகிறதுக்கு எண்ணெய் வைக்காமல் இருக்கணும். அப்போ எண்ணெய் வைக்காமல் இருந்து பொடுகு போக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு தான் குழந்தைக்கு எண்ணெய் வைக்கணும். ஸோ தலைக்கு நிறைய புண்ணு இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கையில் காலில் எங்காவது குழந்தைங்க கீழே விழுந்து அடிபட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது என்னென்னா பவுடர் எடுத்து அதில் கொட்டுறது. ஸோ எல்லா புண்ணும் ஒரே மாதிரி கிடையாது. நீங்கள் சில டைம் பவுடர் ஒரு புண்ணு மேலே எடுத்து பவுடரை கொட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரியான இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ குழந்தை அடிபட்டுட்டு வந்துச்சு அப்படின்னா ஒரு நார்மலான காட்டன் பஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க. அந்த காட்டனை வச்சு அந்த பிளட்டை ஃபஸ்ட்டு தொடச்சிடுங்க. பிளட்டு கீழே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த காட்டன் பஞ்சை வச்சு அந்த பிளட்டை இப்படி அமுக்கி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அமுக்கி பிடிச்சாலே அந்த பிளட்டு நின்றும். அதுக்கப்புறம் அந்த காட்டனை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அப்படியே காத்தாட விட்டிங்கன்னா தான் அந்த புண்ணு ஆறும். இல்லை பிளட்டு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு பேண்டேஜ் அந்த இடத்துல நீங்கள் போட்டு விடலாம். குளிக்கும்போது ஒரு பேண்டேஜை போட்டு விட்டுட்டு நீங்கள் குழந்தைக்கு குளிச்சு விட்டுடலாம். குளித்ததுக்கப்புறம் அந்த பேண்டேஜை ரிமூவ் பண்ணிடணும். காத்தாட விட்டிங்கன்னா தான் புண்ணு ஆறும், இல்லாட்டி ஆறாது. சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு 2 வயசுக்குள்ளே குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே முகத்தில் நிறைய கீறல் போட்டிருப்பாங்க. ஸோ அது ஏன் அப்படின்னா குழந்தைக்கு நீங்கள் கையில் நகை வெட்டாமல் விட்டுருப்பீங்க. நகை கரெக்டாக ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை 10 days ஒன்ஸோ நகத்தை வெட்டி விட்ருங்க. நகை வெட்டாமல் விட்டிங்கன்னா அந்த நகை நீளமாக வளர்ந்து அங்கங்கே குழந்தைய கீறிடும். ஸோ கீறிச்சுன்னா சில டைம் நைட்டு கீறிச்சுன்னா குழந்தை விடிய வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கும். எதுக்கு அழுகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. பகலில் கீறிடுச்சுனாலும் அழுன்னு அழுதுகிட்டே இருக்கும். குளிக்கும்போது அழுகும். நீங்கள் குளிக்கும்போதோ இல்லை ஆயில் மசாஜ் பண்ணும்போதோ தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் எங்கேயோ கீறிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ நகை கரெக்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த கீறிட்டு அழுகிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்தது உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒரு புண்ணு இருக்குது ஆனால் அது ரொம்ப கொதன்னு இருக்குது, இன்னும் சரியாகவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு கொஞ்ச நாள் தக்காளி, புளி இதெல்லாம் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. ரசம் கொடுக்குறதோ இல்லை தக்காளி ரசம், தக்காளி, புளி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கறத கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே அந்த புண்ணு சீக்கிரமாக ஆறிடும். யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு புண்ணெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே ஆறிடும் தான்.
அப்படி ஒன்றும் ரொம்ப நாளைக்கு இருக்காது. தக்காளி புளி அவாய்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே சீக்கிரமாகவே வந்து ஆறிடும். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.